அண்மை செய்தி. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் இல்லத்தை போராட்டக்காரர்கள் சூறையாடியுள்ளனர். வங்கதேசத்திலிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வினிதா, இந்திய நாட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் ஒன்றான வங்கதேசத்தில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சியானது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக மாணவர்களுடைய போராட்டத்தை அந்த நாடு சந்தித்து வந்தது. அதற்கு குறிப்பிட்ட காரணமானது வங்கதேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சுதந்திர தியாகிகளுடைய வாரிசுதாரர்களுக்கு கிட்டத்தட்ட 30% இடஒதுக்கீடானது வழங்குறதுக்கான ஒரு விஷயம் மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு. அது வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருந்துருந்துச்சு. இந்த நிலையில தான் போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்று தற்போது ஆட்சியே அசைச்சு பார்க்குற அளவுக்கு மாறி இருக்கு. இன்று மதியம் 2:30 மணி அளவில் ஷேக் ஹசீனா தன்னுடைய தங்கையுடன் நாட்டிலிருந்து வெளியேறி இருக்காங்க. தற்போது ஷேக் ஹசீனாவினுடைய இல்லத்தை, அரசு இல்லத்தை போராட்டக்காரர்கள் கைப்பற்றிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இலங்கையில பார்த்திருப்போம். இலங்கையில என்ன மாதிரியான ஒரு சூழல் நடந்துச்சு, அன்றைய காலகட்டங்களில் ராஜபக்சே அவர்களுடைய இல்லம் கைப்பற்றப்பட்டு எத்தகைய நிலைக்கு அந்த விஷயங்கள் எதிர்கொண்டுச்சு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் தற்போது போராட்டக்காரர்கள் முழுமையாக ஷேக் ஹசீனா அவர்களுடைய இல்லத்தை அரசு இல்லத்தை கைப்பற்றிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய விலை உயர்ந்த அவங்களுடைய பொருட்களை எடுக்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ஸ்ல அவங்க உள்ள குதிச்சு விளையாடக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ராணுவ தலைமையிலான அந்த ஆட்சியானது தற்போது அங்க அமைஞ்சிருக்கு. இடைக்கால ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அங்க மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ராணுவம் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிடம் அனுமதி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஆட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்ட்டு. அதன் பிறகு அந்த ராஜினாமா முடிவை ஷேக் ஹசீனா அவர்கள் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு ராணுவ தளபதி அந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருந்தாரு. நாங்க இடைக்கால ஆட்சியை அமைக்கிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனா அவர்கள் காட்காவில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்தியாவுக்குள் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் தற்போது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த விமானத்தினுடைய ரேடாரை தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தொலைக்காட்சிகள் ரொம்ப தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்க. அவங்க டெல்லிக்கு வராங்களா இல்ல மேற்கு வங்கத்துக்கு போக போறாங்களா அப்படிங்கறதா மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்திய அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல டெல்லிக்கு வந்ததன் பிறகாக அவர்கள் லண்டன் சென்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் தற்போது ஒரு மிக முக்கியமான செய்தியா வெளியாயிருக்கு. ஷேக் ஹசீனா அவர்களுடைய அந்த இல்லம் சூறையாடப்படக்கூடிய அந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது. கடந்த காலங்கள்ல இலங்கையில நடைபெற்ற அதே மாதிரியான ஒரு காட்சிகள் தற்போது இந்த வங்கதேசத்துல நடைபெற்று வர்றதை இந்த காட்சிகள் காட்டுதுன்னு கூட சொல்லலாம். இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே மிக முக்கியமான பார்டர்னு சொல்லப்படக்கூடிய அந்த எல்லை பகுதி மிகப்பெரிய ஒரு எல்லை பகுதியா இருக்கு. அந்த எல்லை பகுதியை தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்க. ஏதாவது இந்தியாவுக்குள்ள அந்த போராட்டக்காரர்கள் வராங்க, இல்ல இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கண்காணிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறதும் தற்போது மிக முக்கியமான ஒரு தகவலா வெளியா இருக்கு. கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் அளவுக்கான அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லை பகுதியானது இருக்கு. அங்க எந்த விதமான சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்திய அந்த பாதுகாப்பு படையினர் தீவிரமா கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் இந்த போராட்டக்காரர்கள் நுழைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியா பல்வேறு இடங்கள்ல இந்த கலவரத்துல ஈடுபட்டு வராங்க. தற்போது குறிப்பிட்டு அந்த இடைக்கால அரசாங்கம் ராணுவத்தால் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இந்த போராட்டக்காரர்களை எப்படி
இந்த ராணுவத்தினர் வந்து கட்டுப்படுத்த போறாங்க இல்ல துப்பாக்கி சூடு நடத்த போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா கடந்த சில வாரங்களாகவே வந்து தொடர்ச்சியா நடைபெற்ற இந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய சம்பவங்கள்ல 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல வந்து போலீசார் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி அவர்கள் எதிர்கொள்ள போறாங்க, இந்திய அரசு இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அஹ் வினிதா.